என்னைக்கு சினிமான்னு ஒன்று வந்துச்சோ இன்னை வரைக்கும் அது பாலியல் தொழில் இல்லாமல் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வரைக்கும் பாலியல் தொழில் இருக்குது. அது நான் உண்மையில அது ஏற்று இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏங்க நான் கேட்குறேன், அவன் சூத்த அவன் கழுவுனா ஏங்க அந்த பிரச்சனை வரப்போகுது? இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ சினிமாவில் ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு, இப்போ ஒரு பணம் போட்டு இருக்காருன்னா இவர் சொல்ல கட்டுப்பட்டு ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு 6 மாதத்துன்னு ஒரு ஹீரோனி கேட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினார். நான் ஒரு பொண்ணை சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் பெரம்பலூரில். இங்கே பெரம்பூர் அவன் பிடிச்சார் கேட்குறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு. அந்த பொண்ணு உடனே எனக்கு ஃபோனில் பண்ணிச்சு, அதெல்லாம் நீ பண்ணாதம்மா, உனக்கு அப்படிலாம் நீ ஹீரோயின் நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இது எல்லா பேரும் சொல்லுவானா? நான் சொன்னேன். ஏன்னா பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் 1000 சொல்லலாம். ஃபஸ்ட்டு கஷ்டப்படும் போது அன்னைக்கு அவன் தான் ஹீரோனி ஆக்குறான், அவன் தான் வாழ்க்கையை கொடுக்குறான், அவன் தான் பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறம் நீ ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா அதை ஒத்துக்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி ஆகிறதுக்கு அப்புறம் இப்போ சொல்ல, இப்போ நானும் ஒரு 89 நானும் எல்லா வேலையும் பார்த்தா வந்தேன். மாமாவில் ஒன்று தான் பார்க்கல, மற்ற எல்லா வேலையும் பார்த்தோம் சினிமாவில். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம். நான் அங்கே அக்கா தான் கூட்டு கொடுக்கல, தங்கச்சி கூட்டுக்கல, அண்ணன் யாரையும் கூட்டு கொடுக்கல. ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்தோம். அது வந்ததுனால வர முடியும். ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது. சினிமாங்கிறது அந்த ஏமாங்கிறாங்களே, அதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. காரணம் கேட்டால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அவன் கூப்பிட்றான்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஏன் போகிற? வல்லன்ட்டு போ. அதோட வேறு வேலையை போகிற, வீட்டு வேலையை பாரு, இல்லை எவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்ப இடத்துல அவசரம் விவசாயம் பண்ணு. ஏன் சினிமா வர? எதுக்கு சொல்லி எப்போ பாதித்த சொல்லிக்கல சினிமாவில் எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற நீ? போ. அப்பயே இல்லை பிடிச்சி போலீஸில் பிடிச்சி அப்பயே சொல்லு. எல்லாத்தையும் வாங்கிக்குவேன், காரை வாங்கிக்குவேன், வண்டி வீடு வாங்கிக்குவேன், பங்களா வாங்கிக்குவேன், ஆடியோ வாங்கி, அப்பா வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொல்லை பண்ணேன். என்னப்பா எவன்டா விடுறீங்க ரீலு? இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் 35 வருஷம் சினிமாவில் எல்லாரையும் பார்த்து வந்தேன். அது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது. வடகொரிய சிங்சாங் வந்தால் கூட தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். சொல்லுங்க. பண்ற எல்லாம் பண்ணுவேன். மிஸ்டர் என்ன பண்றாங்க? சின்ன படங்கள் எடுக்கிறவங்க மட்டும் தான் இதை வந்து டோட்டலா பண்றாங்க. பெரிய படத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. சின்ன படங்கள் எடுக்க மட்டும் தான் அவங்க மற்ற நடிகைகள்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு இது தப்பு தப்புன்னு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இப்ப ஏன்னா நீங்களும் சின்ன படம் தயாரிப்பாளர். அப்போ எங்க உப்பா சொல்றீங்களா? அப்படி இல்ல, சொன்ன வார்த்தை தான். அவன் சொன்ன வார்த்தை அவனை போய் கேளு. நான் சொல்றேன், உப்மாகம்ல இருந்து வந்தாங்க எல்லா பயிலுமே, எல்லா பயிலும் விசால் உடனே நேரடியாக வந்தாரா? அவரு எல்லாம் அந்த செல்லமன் படத்தை போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவரு தான் கேட்கணும். விசால் சொல்றது உப்மாகம் வந்து மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா விசால் சினிமா பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. அவருக்கு ஒரே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகணும், இல்லை பிஎம் வாங்குற எண்ணத்தில் 4 சினிமாவில் மாற்றி பேசி உங்கள்கிட்ட யாராவது பேசணும், 4 பேருக்கு கேட்கணுங்க தான். நான் விசால் சொன்னால் யார் இன்னைக்கு அத்தனை பேர் யாரை நீ இருக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு பணம் இல்லைன்னா 4 பேர் கடை வாங்கி, ஒன்றும் இல்லை, காதல்னு ஒரு படம், மாமி விசில் 2 இட்லி கெட்டி சட்னி சொன்னால் அது என்ன உப்மா கம்பெனி தான் அது. அந்த படத்தை ஏன் அந்த பாலாஜி எடுத்தாருன்னா சொல்லி தான் எடுத்தார். அது படம் இருக்கு இல்லையா சார்? எல்லாருமே பணம் இருந்தால் படம் எடுப்பாங்க, பணம் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க. ஃபைனான்ஸ் சொல்லினா திருப்பி முடியலன்னு இல்லை, காலி பண்ண மாட்டேன். ஏன்னா நானே எத்தனையோ கம்பெனி போய் ஏமாந்து வந்திருக்கோம். ஏன்னா படம் இல்லை. ஆனால் பாய தொலைங்கிறது வேறு, உப்மா கம்பெனி பணம் இருந்தால் எடுத்துருவான், இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் யாராவது ஹீரோயினையும் வச்சு பேசுவாங்க. சொல்லுங்கள். ஆமாம், அதனால் சார் இது விசால் சொன்னது எங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்குது. தமிழ்நாடு திரைப்பட சிறுமுத்தவர் சங்கம். ஏன்னா எல்லாருமே சிறு தொழிலேருந்து பெரிய வெள்ளமாக வந்தாங்க. விசால் அத்தனையுமே அவருடைய பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு. சினிமாவை நேசரி யாருமே ஜெயிச்சு வருவாங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் மணிவண்ணன். ஹலோ, சிங்சாங். இன்றையிலேருந்து சிங்சாங். ஆமாம், அப்படின்னு நீங்கள் அன்போடு அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் வந்து தமிழ் திரையுலகத்தில் 1987 டாக்டர் ராஜசேகர் இதுதான்டா போலீஸ் என்ற படத்திலிருந்து, அந்த பாசலிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பு நான். செல்வா இருக்கார் இல்லையா, அவங்க தம்பி சகோதரர், அவருடைய கிளாஸ்மேட். நாங்களாம் ஒன்றா கீழ்ப்பக்கத்தில் காவலர் குடியிருப்பில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் ஒன்றா வளர்ந்தவங்க. நான் நிறைய தமிழ் திரையுலகத்தில் நிறைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஸ்கஷனில் எல்லாம் இருந்திருக்கேன். நடுவில் ஒரு அரசாங்க உத்தியோகம் வந்ததுனால நான் போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அந்த சமயத்தில் என்னை தேடி என்னை வந்து அணுகி ஒரு கதையை சொன்னார் டைரக்டர் வெற்றி. அந்த கதையை கேட்டேன். இது ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு முக்கியமான நபர், எல்லாருக்கும் அறியப்பட்ட, மக்களுக்கு அறியப்பட்ட நபரை வைத்து எடுக்க போகிற படனும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இல்லை நீங்கள் தான் என் நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. சரி, முதல்ல நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு வருதான்னு பாருங்க, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டாவது, என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலையாக இருந்தது. அதனால் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் தான் நடிச்சாகணும், நான் அந்த அளவுக்கு நான் கதை பண்ணியிருந்தேன். அந்த கதையை சொன்னார். திரைக்கதை கேட்கும்பொழுது
இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் திறமைமிக்க இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து மத சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்திய நாட்டின் மத சார்பற்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை வந்து கட்டி காக்கிற மாதிரி ஒரு வடகொரிய அதிபரை வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான கதை. இருக்கிற ஆவில் அந்த கதையை சொல்லிடுவேன், சொல்லக்கூடாது தமிழ் திரையுலகத்தில். அந்த அளவுக்கு அந்த கதையை வந்து சொன்னார். நானும் நடிக்க ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட வெளிப்புற படப்பிடிப்பு போனப்போ இப்படி தானே இல்லை, அந்த அளவுக்கு முதல்ல டைரக்டர் கஷ்டப்பட்டார். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் வந்து நடித்து காட்டுறாங்க இல்லையா, இவர் நடித்து காட்டல, வாழ்ந்தே காட்டினார். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் நான். பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரத்தில் அந்த பாறாங்கள் அந்த இருக்கும், சீஷோரில் ஓரமாக இருக்கும் இல்லையா, அங்கே மேலே நான் நின்று அரசியல்வாதியை முட்டி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வான் பண்ணி பேசுவேன். அதுக்கு நான் பட்ட பாடு நான் சொல்லிட்டேன், நான் விட்டுனேன்னா இது வரைக்கும் எவ்வளோ செலவாக நான் கொடுத்துட்றேன், என்னை உயிரோட விட்டு நான் போகிறேன், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா, நீ செத்தாலும் இங்கே சாவு. அந்த பாறாங்கல் மேலே ஏனியை போட்டு என்னை தூக்கிறதுக்கு 10 பேர் மேலே போய் நின்றுட்டேன், நிற்கவும் முடியல. எனக்கு ஏற்கனவே வந்து பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகி இந்த பில்டத்தில் கொண்டு போய் அங்கே ஒரு 8 லட்சம் செலவு பண்ணேன். நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் அங்கே போய் இது ஒரு வரலாற்று நான் ஒரு சிறப்பான படம் பண்ண போகிறேன் சார், நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு விட்றாதீங்கன்னாரு. என்னால் முடியல. அந்த வெட்ட வெயிலில் மத்தியானத்தில் அந்த பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு தடவை செத்துருமோன்னு பயந்தேன். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கல்குவாரி ஸ்கூல் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க கூட்டாளிகளோட சேர்ந்து தண்ணி அடித்து சிகரெட் அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன தனியாக வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது இல்லையா, வகுப்பறையெல்லாம் போட்டு பிளேடு போடுவார். அதை பிடிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் தனியாக வரும்போது என்னை அடித்து கல்குவாரியிலேருந்து தள்ளி விட்ருவாங்க. அந்த சீனை உண்மையிலே தள்ளி விட்டு இந்த முதுகு தண்டில் நரம்பு போய் இன்னமும் நான் இப்போ இப்படி தான் நான் கவையார் மாதிரி தான் நடந்துருக்கிறேன். அந்த அளவுக்கு என்னை நான் அப்பயும் சொன்னேன், வேணாம் வெற்றி நான் போயிடுறேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமா உலகத்தில் 60 வயசில் யாரும் ஹீரோ ஆனதில்லை, உன்னை நான் ஹீரோ போட்டுக்கிறேன். ரெண்டாவது, டபுள் ஆக்ஷன் நடிச்சதில்லை, நீயே வாத்தியாராக நடிக்கிற, நீயே அதிபராக நடிக்கிற அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்ஷன் கொடுத்தாரு. அவர் என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கு அங்கே வந்து சூரிய வெப்பம் தான் பட்டுச்சு. இப்போவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் குனிஞ்சு நடந்து இந்த தொடையெல்லாம் இழுத்து பிடிக்கிற அந்த வழியில் கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பூஜனை உடனே ஓரளவுக்கு தான் நல்லா நடக்கிறேன். அது கடவுளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு சில இயக்குனர்கள் திறமை மிக்கவர்கள் தான் இப்போ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக அதையும் தாண்டியும் வெற்றி வரலாம், நிச்சயமாக வரலாம். நீ குறுகலா இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில் நடக்கிறது சொல்லலாம். நாங்கள் இந்தியாவை சொல்லியிருக்கோம், இந்தியாவை வடகொரிய அதிபரை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜாதியோ மதத்தையோ கலாச்சாரத்தையோ எதுவுமே சொல்லலை, டிசிப்ளின். ஒரு வடகொரிய அதிபர் இங்கே வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கணும், ஒரு காமெடிக்காக கடைசியில் சரி அப்பா உங்களை நான் என்னை திருத்த முடியாது நான் போயிடறேன்னு சொல்லிட்டு போயிடாரு. கதையை சொல்லிடாதீங்க, இல்லை சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க. ஹைலைட்டு அப்படி போனா நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின் ஆகணும், ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்ற கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு அடித்து, அதாவது கிராமத்துக்கு கிராமம் சண்டை போட்டுக்கோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை போட்டுக்கோ, நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள், எதையுமே நாங்கள் சொல்ல. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒழுக்கத்தில் திருந்துங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாமே பத்திரிகையாளர்கள், மக்கள், திரையுலக ஜாம்பவான்கள், ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு இந்த ஆரம்ப கால இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வழியமைச்சு கொடுத்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நீங்கள் அமைச்சு தரணும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மா வெற்றி, இந்த படத்தோட இயக்குனர். இந்த கதையை பற்றி ஒரு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேற்று வந்து நம்ம பத்திரிகையில் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து யோசிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற அந்த 4 கண்டென்ட்டு அதில் ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் போடல. அதில் என்ன போட்டுக்கோம், டாக்டரோ கலெக்டரோ மக்களோ யாராக இருந்தாலும் விவசாயம் செய்தால் மட்டுமே சரக்கு. இது வந்து என்னென்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு காமெடியாக தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவில்லை எனில் வாத்தியாருக்கு தூக்கு தண்டனை.
அதாவது நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றதே நம்மளுடைய கருத்தை தவிர வாத்தியாருக்கு தண்டனை கொடுக்கணுன்றது கருத்து கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவதற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதாவது எதுக்காக சொல்லியிருக்கோம்னா, பணம் வாங்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா கொடுக்குறவங்க யாருமே கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் பணம் வாங்குறவங்க தண்டனைன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு தேர்வு நடத்தப்படும், பாஸ் ஆகலன்னு ஓட விட்டு சொல்லப்படும் போட்டுருவோம். அது ஒன்றும் இல்லை, எம்எல்ஏனா நல்லபடியாக ஒரு நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரமே தவிர நம்ம யாரும் சொல்றதுக்கும் நமக்கு யாருடைய நோக்கமும் கிடையாது. இன்னும் இந்த 4 பாயிண்ட்டுக்கு அதுக்கு அந்த பிரஸ்காரங்க வந்து போறதுக்கு யோசிச்சாங்க. அப்ப அவர் சொன்ன அவருடைய கருத்து எப்படி இருந்ததுன்னா, தம்பி நீ நல்லது மட்டும் நாட்டுக்கு சொல்லிடாத, நல்லதா எதுவுமே பேசிடாத, தப்பு கூட எதனா ஒன்று பண்ணிட்டு ஒரு 4 அட்வொகேட் வச்சு நீ சமாளிச்சிடலாம், எப்படியோ குறைஞ்சபடி தண்டனை கிடைச்சிரும், பட் நல்ல விஷயம் சொல்ல வந்தா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல சொல்ல போனா எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும். மெயின் ஒரு நாட்டுக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு வந்து பசங்க ஸ்கூல் பசங்க காலையில நல்லா படிச்சா மட்டும் அவங்க தான் நாளைக்கு வந்து பிற்காலத்துல வந்து ஒரு இளைஞரா வர போறாங்க. அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து அந்த நாட்டுடைய வளர்ச்சி. மற்ற நாடுகள் நம்மளை பார்க்கும் போது பார்த்தா நம்ம இளைஞர்கள் எல்லாமே நல்ல ஒரு எஜுகேஷன்ல இருக்கணும். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம நாட்டில் 80% கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கஷ்டப்படுறவங்க தான் படிக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோம். இது வந்து நமக்கு பெரிய தவறான விஷயம். ஆனால் அப்படி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க, அதுக்கு வேற ஒரு பிரச்சனை நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் மக்களுக்கு வந்து நல்லதா. இது வந்து நம்ம எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ யாரையுமே நம்ம குறை சொல்ல இல்லை. அந்த கட்சிக்காரங்க பெரியவங்க, எந்த கட்சிக்காரங்க கெட்டவங்க அப்படின்னு எந்த கட்சியை பற்றியும் பேசல. ஜென்ரலாக ஒரு கற்பனையா இந்த மாதிரி ஒரு அதிபர் வந்தாருன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ரூல் நடக்கும் அப்படின்னு ஒரு காமெடியாக பண்ணால் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதிபர் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தாரு, கடைசியில் நம்மள என்னாலே முடியல அப்படின்னு போற கட்டம், அதுக்கான விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நல்லபடியா வந்து படத்தை பாருங்க. விரைவில் வந்து படம் ரிலீஸுக்கான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க மீடியாக்காரங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கேட்டுக்கிறோம். இப்போதான் நாங்கள் சின்னப்படியே வளர்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட் தேவை. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். காட்டுன்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இருக்காரு. அவர் தான் வந்து டோட்டலா வந்து சட்டமேதையே பண்ணியிருக்காரு. சரியா, என்னன்னா அவர் வந்து சட்டத்துல திருத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த சட்ட திருத்தத்துக்காக நீங்க வந்து அம்பேத்கர் மாதிரி காட்டுறீங்களா, இல்ல வந்து நிஜமாவே சிங்ஸா தான் காட்டுறீங்களா? அம்பேத்கர் நல்லவர் தான், அம்பேத்கர் நல்லவர் தான். சிங்ஸாங்க நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர். ஒரு மக்களுக்கு நமக்கு பொதுளவு மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து தேவையான விஷயம் நல்லது செய்யணும். அது மட்டும் தான் நம்ம பாக்குற பார்வை தான். நம்ம பாக்குற பார்வை தான். நம்ம அம்பேத்கரா பாத்தீங்கன்னா சந்தோஷம், சிங்ஸாங்க பார்த்தாலும் சந்தோஷம். யார நீங்க நல்லது செய்யறவங்க யார வேணாலும் ஆமா, சிங்ஸா தான். அவரே குறிச்சு கொண்டு வர முடியுமா? மேக்கப் பண்ணி தான் கொண்டு வர முடியும். சொல்லுங்க. கலெக்டர் அப்புறம் பொதுமக்களே யாராவது விவசாயம் செஞ்சு அவங்க சரக்கு வழங்கப்படுவாங்க. விவசாயம் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல, அது அசிங்கம் கிடையாதுங்களே. சரக்கு யாருக்கு கொடுக்குறீங்க? சரக்கு அதாவது சரக்கு யாரையும் கட்டாயமா சாப்பிடுங்கன்னு சொல்ல, சாப்பிட்ற விருப்பப்படுறவங்க வேற எங்கேயுமே சரக்கு விற்கப்படாது. வித்தாங்கன்னா 3 தலைமுறை தண்டனை அறிவிச்சிருவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி யாராவது சாப்பிடணும் ஆசைப்படுறீங்கன்னா போய் நிலத்துல வேலை செய்யுங்க. 4 பேர் நல்லது நடக்கும். ஒரு ஏர் ஓட்டினாவோ விவசாயத்தை நம்பி தானே எல்லாமே உலக மக்களே இருக்காங்க. சாப்பிட முடியாம எப்படி எல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்ப விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அப்ப போயிட்டு நீங்க டாக்டர் யாரோ ஒரு மணி நேரம் வேலை செய்யுங்க, நிலத்துல வேலை செஞ்சோன்னே சரக்கு கொடுக்க போறாங்க, சாப்பிடுங்க. யாரும் கட்டாயம் கிடையாது. நான் சரக்கு வேணாம்லாம் சொல்லல. அவ என்னன்னா விவசாயங்கிறது வந்து என்னன்னா அவரே சொல்றது கரெக்டா சொல்லுமே. என்னன்னா விவசாயங்கிறது கஷ்டப்படுவான், நைட்டும் போல உழைப்பான். மம்புட்டி எடுத்து வெட்டினா காலைல 6 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 4 விவசாயம் பண்ணி வந்தோம் தான். காலையில 6 மணிக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு வருவோம். பழைய இதே வெங்காயத்தை எடுத்து போய் நைட்டு வருவான். அந்த அசதிக்காக அவர் சொல்றாரு. அந்த ஒரு இதை நீங்க மீனிங் சொல்லி இருந்தா கரெக்டா இருக்கும். உண்மைதான். இருங்க இப்ப ஒரு அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ட சாராயன்னு வித்தாங்க. உங்களுக்கு இப்போ வந்துருக்கீங்க. நான் சொல்றது வந்து எல்லாம் கவர்லாம். இப்ப அப்பெல்லாம் பாட்டில்ல டம்ளர்ல கிளாஸ் அளந்து கொடுப்பாங்க. இன்னைக்கும் ஓடுது. அதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட அசையை குடிச்சாங்க. ஆனா இது சினிமாவில் கொண்டு வந்து காட்டுறாரா அப்படிங்கிறது இவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டா விவசாயங்கிறது என்னன்னா அவங்களோட அசைக்கு தான் குடிச்சுதான். இப்போ டெய்லி குடிச்சுதான். இன்னைக்கு எல்லா பேரும் குடிக்கிறான். இன்னைக்கு குடிக்காத ஆளே கிடையாது. காலையிலேயே நைட்டு பகலும் ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட பில்டிங் கேட்கணும் இருந்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து நைட்டு 12 குடிக்கலாம். அப்போ என்னன்னா காலையில் வேலை பண்ணி நைட்டு சும்மா ஒய்ஃபை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த குடிச்சிட்டு படுங்க அசதியாக இருக்கு. அதுமாரி இருந்துச்சு. அதை தான் இவர் என்ன சொல்றாரு, விவசாயத்துக்கு கொடுங்கன்ற. அது இப்போ அவர் தெளிவாக சொல்லணும். அது இப்போ சொல்லுவார். சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். மிலிட்ரி கேண்டீன் போயிருக்கீங்களா? மிலிட்ரி கேண்டீன் அங்கே கொடுக்குறாங்களா? ராணுவ வீரர்களுக்கு மது தராங்களா? எல்லா கேண்டீன்லயும் சப்ளை உண்டு. அது இல்லையே, கொடுக்குறாங்க. ஊத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இல்லங்க, ஊத்தி கொடுக்குறேன்னு சொல்ல, வழங்கப்படும் தான் சொல்லிக்கிறாரு.
ஒவ்வொருத்தரையும் போய் டம்ளர் வச்சு ஊற்றுலாம் சொல்ல. ராணுவ கலைப்பில் இருக்கிறவங்க ராணுவ வீரர்களுக்கே தரும்போது விவசாயிகள் தரலான்றது தான் கருத்து. இல்லை விவசாயி தர முடியாது அவர் சொல்கிறது இல்லை. விவசாயத்துக்கு வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்ச குடிநீர் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய நேரத்தை தான் இப்போ நான் வந்து குடிக்கிறது இல்லை, இப்போ இவர் குடிப்பார். அதனால நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். அவர் விவசாயத்துக்கும் கொடுக்குறாரு, அதை ஃபுல்லாக அவரே திருப்பி கொடுக்குறாரா இல்லைங்கிறது அவரே இல்லை. அதாவது யாரும் நம்ம குடின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லல. விவசாயம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. சரக்கு சாப்பிடணும் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு குடிங்க தான் சொல்றோமே தவிர நம்ம யாரும் நீங்க இல்லை அது 1 மணி நேரம் செஞ்சு குடிங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அதுதான் நம்மளோட விஷயம். அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் விவசாயம் வந்து இன்னும் நிறைய, அதனால நம்ம நாடு வந்து எல்லாரும் விவசாயம் அதிகமாகுன்ற ஒரு நம்மளோட சின்ன கருத்து. இது வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் கற்பனை. வந்து சிங்சாங் மாத்தி வச்சிருக்கீங்க. அவரு வந்து அவங்க ஊர்ல வந்து ரொம்ப கட்டுப்பாடோட வச்சிருக்காரு. இங்க என்ன கட்டுப்பாடு கொண்டு வரப்போற ஹீரோ நம்ம ஏன்னா ஹேர்ஸ்டைல இருந்து 3 ஹேர்ஸ்டைல் தான் அங்க பண்ணணும். சீரியல் பார்த்தா சாவடிச்சிருக்காங்க. நாட்டுக்கு இது இருந்தா போல இது பண்ணாங்கன்னா அவங்க சிறையில போட்டுறாங்க. இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு, அந்த உள்ளேயும் போக முடியாது. இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உள்ள இருக்க கதைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை பத்தி என்ன தெரிஞ்சு எடுத்தீங்க? அதாவது நம்ம நல்லது சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அவருடைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு அதிபர். அந்த மாதிரி ஒரு அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எங்களோட பண்ணா தண்டிக்கிறாங்க. யாரையும் நம்ம வேஸ்ட், உலகத்துல பிறந்த எல்லாருமே நல்லவங்க தான். சினிமா அரசியல் கொண்டு இது சினிமா எடுத்துக்காட்டுனா நேரா போய் மோடியை போய் சுட முடியுமா? முதல்ல அவர் சினிமாங்கிறது ரீலு ஃபிலிமு, அதை மைண்டில் வச்சுக்கப்பால. இருப்பா சினிமாங்கிறது ரீலு. ஒரு 2 மணி நேரம் மக்களை வந்து படம் பார்க்க வைக்கிறதா சினிமா. இதை வந்து எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் காட்டுறது நாங்கள் அரசியலும் கிடையாது, அரசியல் பண்ணுறதில்ல. இவர் சொன்னது வந்து விவசாயத்தை குடிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டா குடிக்கிறத அவர் தெளிவாக பேனரில் போடல. வடகொரியால இப்போ வந்து நீங்க சொல்றீங்க 4 விஷயம் நீங்க காட்டிருக்கீங்க. வடகொரியால ஒரு விஷயம் நடக்கும். பெண்களை வந்து அங்க வந்து கரெக்டான துணியை புது ஆடை அணியணும், பாதியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணுங்க. ஏன் அது மட்டும் போடவே இல்லை சார்? அதாவது என்னன்னா நம்ம ஒரு அருமையான மேட்ரு வச்சிருக்காரு. இப்ப நாங்க படத்துல சொல்லிட்டேன்னு வைங்களேன், நாளைக்கு நாங்க படம் கஷ்டப்பட்டு பண்றோம், புரிஞ்சுங்களா? நாங்க ஜெயிக்கணும்னு இல்ல அந்த மேட்ரு அந்த சட்டம் வரும்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த ஒரு சீனு வந்தால் கண்டிப்பா சட்டம் வரும். நான் சொல்லுன்றீங்களா? சொல்லு பப்ளிக்கா நான் சொல்றேன். அந்த சீனை சொல்லுங்க, பப்ளிக் சொல்றேன். உங்களுக்கு வரைக்கும் அதை போடாதீங்க. ஒரு கேளுங்க சார், ஒரு பொண்ணை ஓட விட்டு கற்பழிப்பார் சார். ஒரு பொண்ணை ஓட விட்டு சரி கற்பழிப்பாரு. நான் தான் சொன்னேன். 2வது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ரூம்ல போட்டு கற்பழிக்கணும். கருப்ப சின்ன பின்னமா உங்க கதை தப்பி இல்லையா அப்பா பேசுவா. கிட்ட வந்து பேசுவார் அதிபர். அந்த பொண்ணுக்கு இப்படிதான் ஒழிச்சு இருக்கும். ஆடி லுக்கு 10வது பொண்ணு இல்ல ஆம்பளை. அவனை ஆபரேஷன் பண்ணிப்பான், பொம்பளை ஆக்கி அவனை கெட்டு நாசனம் பண்ணி சுடுவாரு. இனிமே பொம்பளைய தொட்டா இதுதான் கெதி அப்படின்னாரு. ஆனா நீங்க சொன்னீங்க சார், இது கற்பனை சார், எல்லாமே கனவா போயிடும். படத்துல இல்ல எல்லா இது கனவு காண்டி இருப்பார் சார். எங்களை வந்து சார் வந்திருக்கோம்